செய்த நன்மைகள் ஏராளம். கடந்த வருடத்தில் அவர் செய்த நன்மைகள் ஏராளம் உண்டு. ஒரு சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறாமல் இருந்தது போல தோன்றினாலும் இந்த புதிய வருடத்தை காலடி எடுத்து வைத்து நம்ம ஒரு 14ஆம் தேதி வரைக்கும் ஆண்டவர் நம்மளை கரம் பிடித்து வழி நடத்தி வந்தார். அதற்காக நன்றியோடு அவரை துதிப்போம். அவருடைய கிருபை என்றும் மாறாதது. அவர் நம்ம கூட தான் இருக்கிறாங்க. எது நடந்தாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மோடு கூட இருக்கிற தேவன். இந்த துதி ஆராதனை வேளையில் அவரை பாடி துதிப்போம். அவர் செய்த வாக்குத்தத்தங்களை நினைத்து அவரோடு நம்ம பேசுவோம். அப்பாவை துதிக்கிற வேளையில் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். ஒரு சில நிமிடங்களாக நாங்கள் எங்களை மறந்து உம்மோடு பேசவும் உம்மை துதிக்கவும் தக்கதான கிருபைகளை நீங்கள் எங்களுக்கு தாங்கப்பா. நன்றி அப்பா. என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவே. என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவே. நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. ஒரு முறை என்னிடம் நீ சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவே. ஒரு முறை என்னிடம் நீ சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவே. என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவே. நீர் அனுப்பின வார்த்தைகள் ஒருபோதும் வெறுமையாய் உம்மிடம் திரும்பிடாதே. இயேசுவே, நீ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உம் விருப்பத்தை நிறைவேற்றுமே. நீர் அனுப்பின வார்த்தைகள் ஒருபோதும் வெறுமையாய் உம்மிடம் திரும்பிடாதே. இயேசுவே, நீ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உம் விருப்பத்தை நிறைவேற்றுமே. நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. ஒரு முறை என்னிடம் நீ சொன்னதை குறிப்பிட்ட காலத்தில் நிறைவேற்றுவே. ஒரு முறை என்னிடம் நீ சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவே. என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவே. நீ பொய் வார்த்தை சொல்லிட மனதும் மாறிட மனிதன் அல்லவே. இயேசுவே, நீ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தவறாமல் நிறைவேறுமே. அப்பா சொன்னால் ஒரு நாளும் அவர் செய்வேன் என்று சொன்ன காரியத்தை செய்யாமல் இருக்க மாட்டார். ஒருவேளை அது கால தாமதமானாலும் அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். நேர்த்தியாக நமக்கு செய்து தருவாங்க. அதுக்காக நம்ம எதை குறித்தும் கவலைப்படாமல் ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு நம்ம பாடலாம்.
நீ பொய் வார்த்தை சொல்லிட மனதும் மாறிட மனிதன் அல்லவே. இயேசுவே, நீ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தவறாமல் நிறைவேறுமே. நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. ஒரு முறை என்னிடம் நீ சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். ஆமாப்பா, நமக்கு எல்லா காரியங்களையும் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை நம்மளை ஒரு சில காரியங்களை அவர் தன்னுடைய ஆடுகளை வெளியே விடுகிற தேவனாக இருக்கிறார். அது கண்டிப்பாக வெளியே போய் மந்தையில் இருந்து வெளியே போய் உணவுகள் எல்லாம் உண்ண வேண்டிய வேலைகள், அப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை வெளியே விடுகிற அனுபவமாக இருந்தாலும் கூட அப்பா நம்ம கூட தான் இருக்காங்க. நம்மெல்லாம் அப்பாவுடைய பிள்ளைகளாக இருப்பதனால எல்லா காரியங்களையும் அவர் பார்த்து கொண்டு அதன் காலத்திலே நேர்த்தியாக செய்கிற தேவனாக இருக்கிறார். நமக்கு முன்னால் தான் அவர் போகிறாரு. நமக்கு முன்னால் உள்ளவைகளை எல்லாம் நமக்கு தெரியாட்டா கூட அவர் ஒரே ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது, நம்ம கூட ஆண்டவர் இருக்காரு. நமக்கு முன்னால் நம்மளுக்கு என்ன எப்பேற்பட்ட பிரச்சனைகள், துன்பங்கள், கவலைகள் வந்தாலும் நமக்கு முன்னால் செல்கிற தேவன் எல்லா காரியங்களையும் கோணலானவைகளை செவையாக்குகிற தேவனாக இருக்கிறார். இந்த நம்பிக்கையோடு அவரை பாடி துதிக்கலாமா? அல்லேலூயா, கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள் என்ற பாடலை பாடலாம். அவர் செய்த நன்மைகளை நினைத்து எல்லாரையும் ஆண்டவர் துதிக்க சொல்லியிருக்கார் இல்லையா? நம்மளும் துதிப்போம். துதிக்க துதிக்க நம்முடைய கோட்டைகள், எரிக கோட்டைகள் போன்ற காரியங்கள் எல்லாம் நம்ம குடும்பத்தை விட்டு அகன்று நம் நன்மைகளை அனுபவிக்க ஆண்டவர் கிருபை செய்வார் நமக்கு. அல்லேலூயா, கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்கள் உள்ளம் அழித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மலையே
படைத்துரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். ராஜாதிராஜனாமே சுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே, தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து நீ துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே, தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்தியே துதியுங்கள். ராஜாதிராஜனாமே சுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே, தேவனை துதியுங்கள். அலையலையாய் ஊழியர்கள் எழும்பின துதியுங்கள். தூதர்களே முன்னோடிகளே, தேவனை துதியுங்கள். பரலோகத்தை இந்தியர்கள் நிரப்புவா துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். ஆமாப்பா, நாங்கள் ஒரு குழுவாக இணைந்து உம்மை பாடி துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் ஆண்டவரே, நீ படைத்த எல்லா காரியங்களையும் நோக்கி நீங்கள் உம்மை நோக்கி பார்க்கும்படியாக உம்மை துதிக்கும்படியாக நீங்கள் வைத்திருக்கிறீங்கப்பா. காக்கை குஞ்சுகளும் பறவைகளும் அதிகாலையில் எழும்பி உம்மை பாடி துதிக்கின்றனவே, நாங்களும் உம்மை பாடி துதித்து ஆராதிக்கிறோமப்பா. நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகள் ஏராளம் உண்டு ஆண்டவரே. ஒருவேளை ஒரு சில காரியங்களிலே எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறாத காரியங்களை குறித்து நாங்கள் யோசித்தாலும் சிந்தித்தாலும் அப்பாவின் சமூகம் எல்லாவற்றிலும் கூட வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி அப்பா. எங்களுடைய பாதையில் எந்த ஒரு சிறு பகுதியும் எங்களுக்கு தெரியாது தகப்பனே. ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கை உண்டாப்பா, நீங்கள் எங்கள் முன்னால் செல்கிறீங்க, அது எங்களுக்கு தெரியும் தகப்பனே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அபாயங்கள் நெருங்குகின்ற வேளைகளிலே பயமெல்லாம் எங்களுடைய உள்ளத்தை பிடித்து கொள்கிறதப்பா. இது நடக்குமா, இது நடக்காமலே போயிருமா, இப்படி தான் இருக்குமா அப்படின்னு நாங்கள் பலவிதமாக யோசிக்கிறோம் ஆண்டவரே. திகில் எங்களை பிடித்து கொள்கிறது. ஆனாலும் ஒரு நம்பிக்கை உண்டப்பா, நாங்கள் எல்லாம் உங்கள் பிள்ளைங்க. எங்கள் வழிகளை எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. எங்களுக்கு முன்னால் செல்கிற தேவன் நீர் அல்லவா. எல்லாவற்றையும் முன்னால் சென்று கொணலானவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீ சரிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அநேக வழியிலே சந்தேகப்படுகிற ஒரு சூழ்நிலைகளிலே ஆண்டவரே நாங்கள் கடந்து வருகிறோம் அப்பா. ஆனாலும் உம்முடைய கிருபை எங்களை தாங்கி வருகிறதே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுடைய காரியங்கள் எல்லாம் உம்முடைய கரத்தில் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகள் தான் எங்களுக்கு பலம் ஆண்டவரே. எங்களுடைய ரட்சிப்பு நீரே தான் தகப்பனே. அப்பா உம்மை துதிக்கிறோம். நிச்சயமாக நீங்கள் எங்களுடைய குடும்பங்களில் இருக்கிற எல்லா தேவைகளையும் சந்திக்கிற தேவனாக இருக்கிறீர். எங்கள் முன்னால் நீர் செல்கிற தேவனாக இருக்கிறீர். அந்த நம்பிக்கையோடு நாங்கள் ஒவ்வொரு நாளையும் கடந்து வருகிறோம் தகப்பனே. உம்மை துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் முன்னால் நீங்கள் செல்வதனால தான்ப்பா எங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதல்.
உம்மை தியானிக்கிற தியானம் தான் எங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதல் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. மேய்ப்பனாகிய நீர் எங்கள் முன்னாக சென்று எல்லா காரியங்களையும் செவையாக்குகிற தேவனாய் இருப்பதற்காக நன்றியோடு 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 உம்மை துதிக்கிறோம். இந்த புதிய வருடத்தில் கூட ஆண்டவரே இந்த 13 நாட்களையும் கடந்து இந்த 14வது நாளை காணும்படியாக நீர் எங்களுக்கு செய்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா. நன்றி அப்பா. இந்த ஐக்கியத்தில் இன்றைய தினத்தில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறோம் அப்பா. பங்கு பெறுவதற்கு வர முடியாமல் தடைப்பட்டு இருக்கிற குடும்பங்களையும் அப்பா பிள்ளைகளையும் உடைய சமூகத்திலே நாங்கள் தருகிறோம் தகப்பனே. எங்களுடைய குடும்பங்களிலே அநேக தேவைகள் உண்டு ராஜா, அநேக தேவைகள் உண்டு. எல்லாவற்றையும் இந்த புதிய வருடத்தில் நீர் எங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பீர் என்று நம்பிக்கையோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீ சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல ஆண்டவரே. நீ சொன்ன வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு வார்த்தையும் வெறுமையாய் உம்மிடத்தில் திரும்பி வருவதில்லை என்று நன்றியோடு 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 உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் குடும்பங்களிலே காணப்படுகிற பலவீனங்கள், நோய்கள் ஆண்டவரே, அநேக நாட்களாக படிக்கையாயிருக்கிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. எங்கள் ஐக்கியத்தில் அநேக நாட்களாக சரீரத்தில் வேதனையோடு ஒவ்வொரு நாளையும் கடந்து வருகிற பிள்ளைகள் எங்கள் ஐக்கியத்தில் உண்டு ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகளின் மத்தியில் இருக்கிற தேவைகள் அநேகம் உண்டு ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை உண்டு ஆண்டவரே. ஆனாலும் அவற்றின் மத்தியில் அப்பா நாங்கள் உண்மை தேடுவது நிமித்தமாக எங்களுக்கு சமாதானம் உண்டு, எங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு என்று நாங்கள் விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் கடந்து வருகிறோம் அப்பா. நீர் அனுப்பின காரியங்கள் ஒருவேளை தாமதமாக இருந்தாலும் அவைகளை நிறைவேற்றி முடிக்கிற தேவனாய் நீங்கள் எங்களோடு இருக்கிறீங்களே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் கண்ணோக்கி பாருங்கப்பா. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்தின் தேவைகளையும் நீங்கள் கண்ணோக்கி பாருங்கப்பா. பணப்பிரச்சனையில், கடன் பிரச்சனையில் தங்கி அப்பா கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற பிள்ளைங்க உண்டு ஆண்டவரே. நீண்ட நாட்களாக வியாதியின் படுக்கையில் இருப்பது நிமித்தமாக மருத்துவ செலவுகள் அதிகமாகி கொண்டு ஆண்டவரே, அதுலேயும் கூட பண செலவுகள் அதிகமாக இருந்து கஷ்டப்படுகிற பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நினைக்கிறோம் தகப்பனே. எங்களை குடும்பமாக ஒரு குடும்பத்தின் மக்களை போல நாங்கள் இருக்கிறவங்க குடும்பமாக உம்முடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. வியாதி உள்ள பிள்ளைகளுக்கு வியாதியிலிருந்து பரிபூர்ண விடுதலை நீர் தருவீராக. சீக்கிரத்தில் அவைகளுக்கு நீர் ஒரு முடிவை உண்டாக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. உடைய வார்த்தைகள் எல்லாம் உண்மையுள்ள வார்த்தைகளாக இருக்கிறது. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பண தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு பண தேவைகளை நீர் சந்திப்பீராக ஆண்டவரே. நீண்ட நாட்களாக உள்ளத்த நாளத்திலே வெளியே செல்ல முடியாமல் வாஞ்சிக்கிற விருப்பங்கள் ஏராளம் உண்டு ஆண்டவரே. உடைய பிள்ளைகளாய் எங்களுக்கு கிருபையாக இறங்கி ஆண்டவரே இன்றைய தினத்தில் நீங்கள் அற்புதம் செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். உம்முடைய இரக்கமுள்ள கண்கள் எங்கள் மேலே இருக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். உம்முடைய மனதுருக்கம் எங்கள் குடும்பத்தின் மேலே இருக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். உம்முடைய தெய்வீக சுகமளிக்கும் கிருபை அப்பா எங்களுடைய குடும்பத்தின் மேலே கடந்து வர வேண்டும் என்று செபிக்கிறோம். அப்பாவின் கிருபையுள்ள கண்கள் எப்பொழுதும் எங்களை நோக்கி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளையின் தேவைகளையும் அந்தரங்கத்தில் யோசிக்கிற எல்லா தேவைகளையும் நீர் அறிந்திருக்கிற தேவனாக இருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம். இந்த வேளையில் ஒரு விஷயாக நீங்கள் கடந்து வந்து அப்பா நீங்கள் உங்களுடைய அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய அற்புதத்தை நீர் எங்களிடத்தில் நடத்தி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. உங்களுடைய ஆசீர்வதிக்கும் கரம் எங்கள் மேலே இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபையுள்ள கண்கள் எங்களை நோக்கி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சீக்கிரத்தில் எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு என்று நீ சொல்லுகிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் சீக்கிரமாக ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு நீங்க சொல்லுறீங்களே, உங்களுக்கு நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. நாங்க தான் காத்திருக்குது அநேக வேளையில சோர்ந்து போய் விடுகிறோம் அப்பா. சீக்கிரத்தில் நீங்க முடிவை தருவீங்கன்னு சொல்றீங்களா, உங்களுக்கு நன்றி அப்பா. உம்முடைய கருணை உள்ள கண்கள் எங்கள் மேலே நோக்கமாயிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவைகளை சந்திக்கிற தேவன் எங்கள் குடும்பங்களிலே நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி தகப்பனே. நன்றி ராஜாவே. நல்லவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. நன்மைகள் செய்பவரே உம்மை துதிக்கிறோம். அநேக வேளையில நாங்கள் சந்தேகப்பட்டது உண்டு தகப்பனே, மன்னிங்கப்பா. கிருபையாக எங்களை மன்னிங்கப்பா. அப்பா எங்களுடைய உபத்திரவம் எங்களுடைய
மன வருத்தத்தில் ஆண்டவரே உம்முடைய மகிமையுள்ள உம்முடைய வல்லமையான காரியங்களை நீங்கள் பெரியவங்க எவ்வளவு மகத்துவமானவங்க நினைக்காம ஆண்டவரே நாங்கள் கீழ்நோக்கியே பார்த்து ஆண்டவரே நாங்கள் சந்தேகப்பட்டது உண்டு ஆண்டவரே. இல்லைப்பா எங்களை தாழ்த்தி இந்த நேரத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய கல்வாரி சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. தாழ்த்தி மண்டியிடுகிறோம் அப்பாவுமே துதிக்கிறோம் ராஜா. எங்கள் மேலே எவ்வளவு நேசமாக இருக்கிறீங்கப்பா, எங்கள் மேலே எவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறீங்கப்பா. உங்களுக்கு நன்றி அப்பா, உங்களுக்கு நன்றி அப்பா. எங்கள் கண்ணீரை காண்கிற தேவன், எங்கள் கண்ணீரை நீ துடைக்கிற தேவனாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் தான் அநேக வேளையில் நன்றியற்றவர்களாய் ஆண்டவரே இருக்கிறோம் தகப்பனே. கிருபையாக எங்கள் பாவத்தை மன்னிங்கப்பா, கிருபையாக எங்களுக்கு இறங்குங்கப்பா. எப்போதும் உம்மை உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டு விசுவாசத்தோடு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நடத்தத்தக்கதான கிருபைகளை எங்களுக்கு தாங்கப்பா. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து விட்டோம். உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்கிறோம் பிதாவே. நேசிக்கிற இன்ப இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.